கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. ஏலே, என்ன கிழவி? ஏண்டா உன் கூட படிச்சவெல்லாம் தாலி கட்டி குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கான், நீ என்னன்னா ஸ்டார் கட்டி குடியில் வச்சு விளாண்டுட்டு இருக்க. கிழவி கம்முன்னு போயிடு, ஸ்டார் கட்டப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஸ்டார் கட்டுறியா? ஏண்டா 2 நாளாக மிக்சியில் சட்னி அரைக்க முடியல, மிக்சி ஜாரை சரி பண்ணி தரானா, அதை விட்டு ஸ்டார் கட்டிக்கிட்டு இருக்க. ரொம்ப முக்கியமா அப்ப? கிழவி கிறிஸ்மஸ் ஸ்டார் கட்டலன்னு வையே, சாண்டா கோச்சு பாரு. சாண்ட்ரா தான் எது பண்ணாலும் கோச்சுப்பால, அதான் தெரியுமே. அட பிக் பாஸ் பைத்தியமே. சரி, உனக்கும் கிறிஸ்துமஸ் சம்மந்தமே கிடையாது. அதுவா, எழுத்த வீட்டில் சோஃபியா இருக்குல்ல, அவங்க வீட்டில் கட்டியிருந்தாங்க, அதை நானும் கட்டுறேன். அதோட நிப்பாட்டிக்கணும் தம்பி, அந்த சோஃபியாவே கட்டணும்னு நினச்ச. கிழவி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவன் புருஷன் பார்த்துப்பியான். கேலட்டு சிரிக்கி. ஹே ஹாய்டா. ஹே ரோசி. எவடி அவ? பாட்டி ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்டா. தேங்க்யூ ஸோ மச். ஏய், சர்ச்சுக்கு டைம் ஆச்சுடா, போகலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு ரோசி. இப்போ பாரு, உன்னுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளால் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் பிறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். ஹேய் சூப்பர்ரா. உம்மா. தேவாலயம் எழுகும் நாடே தீரும் தீயும் நீயே, என் தேகம் கண்ணீர் விட்டு கரையுதே, மின் கொத்த செல்லும் பறவை. நான் மாப்பிள்ள ஸ்டார்லாம் பயங்கரமா இருக்கு. மாப்பிள்ள காதரு, சீரோடி வாடா, சர்ச்சுக்கு போனோம். ஏண்டா நீ இந்து, இந்த புள்ள கிறிஸ்டினு, அவன் முஸ்லீமு, ஆனால் 3 பேர் உன்னை சர்ச்சுக்கு போகிறேன்றீங்க, எனக்கு புரியல. உனக்கு அதெல்லாம் புரியாது கிழவி. இப்போ பாரு ரோசி, உனக்கு பொங்கலுக்கு தர சக்கரை பொங்கல் பிடிக்குமா? சக்கரை பொங்கலா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. மாப்பிள்ள காதரு, உனக்கு கிறிஸ்மஸ் கொடுக்குற கேக் பிடிக்குமாடா? கிறிஸ்மஸ் கேக்கு பிடிக்குமாவா? ரொம்ப பிடிக்கும்டா. கிழவி, உனக்கு ரம்ஜானுக்கு பாய் வீட்டில் தர பிரியாணி பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்டா. என் ஃப்ரெண்டு பர்வீன் வருஷம் ரம்ஜானுக்கு 3 வாலி பிரியாணி கொடுத்து விட்ருவா. இந்த 3 ஐட்டமும் இந்த 3 பேருக்கும் பிடிக்கிற வரைக்கும் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. உன்னை யாரோ பெத்திருக்க, என்ன யாரோ பெத்திருக்க, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா.